அதுல், என்னதான் பிரச்சனை? நாங்கள் ஒரு வீட்டுக்கு குடி போகணும். அங்கே தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. போன்சாய் ட்ரீ கியூட்டா இருக்குல்ல? இதை யார் இங்க வச்சா? முன்னாடி இருந்தவங்க விட்டு போயிருப்பாங்க. சரி, வீடு எப்படி இருக்கா சொல்லு முதல்ல. வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. முக்கியமா ஃபீனிக்ஸ் மால் பக்கத்துலயே இருக்கு. பார்க்கிங் ஃபீஸ் கொஞ்சம் மிச்சமாகும்ல? ஆமாண்டி, பார்க்கிங் ஃபீஸ் மிச்சம். என்ன ஷாப்பிங் நினைச்சா பயமா இருக்கு. லவ் பண்றப்ப என்ன எத்தனை தடவை கூட்டிட்டு போயிருப்ப, இப்ப எப்படி சொல்ற? ஃப்ராடு. பாத்தியா, நான் சொன்ன வீடு தான் செட் ஆயிருக்கு. டெய்லி எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டி இருக்கும். ஏய், நீ ஏன் செலெக்ஷன் தாண்டி. குட் நைட் அதுல். குட் நைட். ஏன் இவ்ளோ லேட்டு? ஒரு ஐட்டமை மிஸ் பண்ணிட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணா ஃபோனை எங்கேயே வச்சுட்டு போயிட்ட? ஏய், அங்கே வந்து பாரு எவ்வளோ கூட்டம்ட்டு. இதை வாங்குறது கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பில்லிங் இருக்கு. அடச்சா, இது வேற. நான் போய் டார்ச் எடுத்துட்டு வரேன். இல்லை இல்லை இல்லை, என்கிட்ட லைட் இருக்கு. என்னாச்சு? இங்கே ஏதோ இன்னுமா இருக்கு, தள்ளு.
அத்துல் என்னாச்சு? பாத்ரூமில் இறந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. டேய், என்னடா நடக்குதுங்க? 2 நாளா பயந்த மாதிரியே இருக்க. இன்னைக்கு காலையில கூட பாத்ரூம்ல யாரும் இருக்காங்கன்னு சொன்ன. எனக்கு தனியா இருக்கவே ரொம்ப பயமா இருக்குடா. ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு ப்ளீஸ். இது கனவா? நில்லு. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் கால். ஐயா, இந்த படத்தில் இருக்க பொண்ணு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணு பக்கத்தெரு மாயா, கருப்பு கேட்டு போட்டது பக்கத்தெரு. இப்படி இதுலேயே போய் 2வது தெரு. ஓ, இதுலேயே போய் 2வது தெரு. 2வது தெரு. பேர் மாயா, கருப்பு கேட்டு போட்டது. சரியா, போய் அங்கே போய் பாருங்க. ரொம்ப நன்றியா. மாயா வீடு? ஆமாம். நீங்கள்? இவங்க தானே மாயா? ஆமாம், மாயா என் பொண்ணு தான். நான் பக்கத்து தெருவில் குடியிருக்கேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ட்ராயிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். இப்போ தான் புதுசாக கல்யாணம் எம்கேபி ஃப்ளாட்ஸுக்கு குடி வந்திருக்கோம். உங்கள் பொண்ணுக்கு என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கலாமா? எந்த ஃப்ளாட்டுன்னு சொன்னீங்க? எம்கேபி ஃப்ளாட்ஸ். உள்ள வாங்க, உள்ள. அத்துல்,
அந்த பொண்ணு கடைசி 2 வருஷமாக கோமாவில் தான் இருக்கான்னு சொல்கிற கரெக்ட்? ஆமாம் அங்கிள், நல்லா விசாரித்து பார்த்துட்டேன். ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட், அதனால தான் தலையில் அடிபட்டிருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லு, அந்த பொண்ணை தான் பார்த்தியா? அங்கிள், எனக்கு எதாவது ப்ராப்ளம் நினச்சிங்களா? அப்படி அந்த பொண்ணை நான் பார்க்கல, எப்படி அந்த பொண்ணு மாதிரி ஸ்கெட்ச் வரைய முடியும்? எனக்கு இருக்க சந்தேகம்லாம், எப்படி கோமாவில் இருக்க பொண்ணை நான் என் வீட்டில் பார்க்குறேன்? இது யோசிக்க வேண்டிய விஷயம். சைக்கான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடலில் செல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம மனதிலையும் கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது. இதில் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுற கண்ணுக்கு தெரியாத சைக்கான்ஸும் இருக்குது. நம்ம ஆள் மனத்தில் நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். அது சில சமயத்தில் சர்ஃபேஸ் ஆகும். இப்போ நீ சின்ன வயசில் கிராமத்து கதையெல்லாம் சொல்லியிருப்ப. நீ கிராமத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்ப. நல்லா ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கும்போது பாதி ராத்திரியில் நீயே நடந்து போய் அங்கே ஊர்லெல்லாம் நடந்து திருப்பி வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா நீ அங்கே போயிருக்கவே மாட்டேன். அப்போ அவனோட ஆவி போயிடுச்சா? இந்த சைக்கான்ஸ் அங்கே போயிருக்கலாம். ஓகே, இதை யார் உணர முடியும்? யாருக்கு அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், அந்த 6th சென்ஸ் உன்ன மாதிரி ஹைலி சென்சிட்டிவாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது புரியும். மற்றவங்களுக்கு புரியாது, உணரவும் முடியாதுன்னு சைக்காலஜி சொல்லுது. நம்ம செத்ததுக்கு பிறகு கூட இந்த சைக்கான்ஸ் பூமியை சுற்றிட்டே இருக்கும். அதுவே சார்ஜ் குறைஞ்சி போயிடும். இப்போ இதே தான் கேரிங்டன் ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஆழ்மனதின் எண்ணங்கள் எப்படியெல்லாம் சர்ஃபேஸ் ஆகி வருகிறத பற்றி அசோசியேஷன் தியரின்னு ஒன்று கண்டுபிடிச்சார். இந்த ESP பற்றி நீ விக்கிபீடியெல்லாம் போனேன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீ பார்த்தது கூட அது மாதிரி விஷயமா இருக்கலாம். இப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கலாம், இல்லைன்னா அந்த வீட்டை பற்றி அவங்களுக்கு ஏக்கம் இருக்கலாம். கோமாவில் இருக்கிற பொண்ணு அந்த வீட்டை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான்னா அந்த வீடு அவன் மனசில் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஆனால் அங்கிள், இது என் கணக்கு மட்டும் தான் தெரியுதா? அவரை நான் கூப்பிட்டு பார்த்தா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஐஷு கூட இதே மாதிரி ஃபீல் பண்ணேன்னு சொல்லியிருக்கா. அது எப்படி? இது பேய் பட சீசன். சீரியல் எல்லாத்துலேயும் கூட பேய் வந்துருச்சு. இப்போ அவள் பேய் இல்லைடா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அந்த மாயா அந்த பொண்ணு இப்போ உயிரோடு தான் இருக்கிறான். நீ ஐஷுக்கு அதை பற்றி பார்த்ததாக பலமுறை சொல்லியிருக்கலாம். அவங்க ஒரு கற்பனை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் ஒரு கோரிலேஷன், அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். கேரிங்டன் சொன்ன மாதிரி அசோசியேஷன் தியரியில் சொன்ன மாதிரியான விஷயங்கள். இது ஒரு டெலிபதியோ அமானுஷ விஷயமோ அல்ல. இது ஒரு சைக்கலாஜிக்கல் மித், அவ்வளோதான். நீ எதுக்கும் தீர விசாரி, அதுக்கு பிறகு இதை பற்றி யோசிப்போம். சரி அங்கிள், அந்த பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன். தேங்க்ஸ் அங்கிள். சார், ஒரு நிமிஷம். யாருங்க மாயா? என்னாச்சுங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? மாயா எங்க வீட்டு இளவரசி. அவளுக்கு இந்த வீடு தான் உலகம். இங்கே தான் அவள் பிறந்தா. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவளுக்காக பார்த்து பார்த்து செஞ்சது. போன்சாய் ட்ரீ, பெட்ரூம் கலர், வால் பெயிண்டிங், எல்லாமே. அவள் அம்மா இல்லாமல் கூட இருந்துப்பா. ஆனால் இந்த வீடு இல்லாமல் இருக்க மாட்டா. எங்களுக்கு எல்லாமே அவள் தான். எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்தது அந்த நாள் வரைக்கும். ஐயா, துணி கொடுப்பா. ஐயா, எப்போயா கிடைக்கும்? அன்றைக்கி ஒரு பொண்ணு கேட்டிங்கல்ல சார்? ஆமாம். மாயா ஆ, செத்து போச்சு சார். என்னையா சொல்கிறீங்க? அவன் சார் சின்ன குழந்தை சார். என்ன பண்ணுறது, அந்த குழந்தையோட விதி.
ஹலோ அங்கிள். ஹாய் அத்துல், ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் திங்ஸ் நவ்? ஃபைன் அங்கிள். பட் அந்த பொண்ணு மாயா இறந்துட்டா. அடப்பாமே, சின்ன பொண்ணுன்னு வேற சொன்னேன். இட்ஸ் ஆல் காட்ஸ் வில். அவள் ஆத்மா சாந்தி அடையட்டும். சரி அங்கிள், இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? தட் டிபெண்ட்ஸ் அத்துல். அந்த மாயாவோட சைக்கான் இந்த பூமியை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பொண்ணு வேற இந்த வீட்டோட க்ளோஸாக இருந்தான்னு சொல்கிற. ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம பயந்தா பயத்திலேருந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ பி கூல். சரி அங்கிள், 2-3 நாளாக எந்த பிரச்சனையும் இல்லை. பார்ப்போம். டார்லிங், நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன், நீ குடி. நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அவள் பேயோ பிசாசோ இல்லைடா, நீ கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. மாயா